மே 5ஆம் தேதி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இப்போது சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானை தரிசித்திருக்கிறார். வரிசையாக கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிறாரு. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் அவர் போக இருக்கிறாரு. இதனுடைய பின்னணியில மலையாள ஜோசியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்தை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை லேப்டாப்ல பார்த்ததன் மூலமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி விஜய் ரசிகர்கள் கவனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உயிர் முக்கியம் அப்படிங்கிற போஸ்டர்களும் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த உலகமே விஜய் அவர்களை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? பார்ப்போம் காணொலி. சமூக ஊடகங்கள்ல திறந்தாலேயே எல்லா பக்கமும் விஜய் அவர்கள் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்களில் எங்கே பேசினாலும் விஜய் அவர்கள் தான் பேசுபொருளாக இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய வாக்கு சதவீதம் இதுவரைக்கும் தெரியாது. அப்போ மே 4ஆம் தேதி ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறதா, இல்லைன்னு சொன்னால் தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாரா அப்படிங்கிறது வரைக்கும் பேச்சுக்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நிலை தான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க விஜய்க்கு தான் போட்டோம், அவங்க விஜய்க்கு தான் போட்டோம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போடாத சில நபர்களை நாங்க வீட்டிலே ஏத்தல்ல, எங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் அவர்களை வீட்டை விட்டு வெளியில தள்ளி வச்சுட்டோம், அவர்களுடைய கையை கடிச்சோம், காதை கடிச்சோம், கண்ணை கடிச்சோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எந்த மாதிரியான உளவியல் அப்படிங்கிறது தெரியல. கடவுளை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை இவர்கள் விஜய் கடவுளை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ? இப்படி ஒரு தலைமுறை இங்க இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வருகிறது. விஜய் அவர்களுடைய கூட்டங்களுக்கு பார்த்தோம், அழுறது, கதறது, கத்துறது, மரத்துல தொங்குறது, இப்படின்னு எல்லாம் காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ எந்த லெவலுக்கு இந்த உலகம் இருக்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவருடைய அரசியல் போதாமை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதுல மிகப்பெரிய ஒரு அச்சம் இப்போது எழுந்திருக்கிறது. மே 4 அன்னைக்கு ஓட்டு பெட்டியை திறந்து எண்ணும் போது ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால், யார் எதிர்பார்த்தது? விஜயனுடைய வாரியர்ஸ், இந்த தொண்டர்கள், ஜென்சி கிட்ஸ் எதிர்பார்த்த இந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகுமோ? இவரை பின்தொடரக்கூடியவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. அதாவது மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்தா நானும் என் பிள்ளையும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றது வரைக்கும் இதுல சமூக ஊடகங்கள்ல போய்கொண்டிருக்கிறது ட்ரெண்ட். அது ரொம்ப மேன்மையான விஷயம் அப்படிங்கிறத இவங்க பார்க்குறாங்க. எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லை. விஜய் அவர்கள் வந்தா என்ன செய்வாரு, இதுவரைக்கும் அவர் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிற பார்வையே இல்லை. இதுவரைக்கும் இவருக்கு ஓட்டு போட்டோம், இனி இவருக்கு ஓட்டு போட போறோம், விஜய் அண்ணா பண்ணுவாரு, அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, ஆனை பண்ணுவார், பூனை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இங்க பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஒரு போஸ்டர் இப்போது வெளியாகி இருக்கிறது. என்ன போஸ்டர்னு சொன்னா, விஜயனுடைய ரசிகர்களை கவனமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த போஸ்டர். முதல் போஸ்டர், இன்னொரு போஸ்டர் வரிசையாக இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பேசுவோம். மே 4 விஜய் ரசிகர்களை கவனம் தேவை, மனம் உடைந்தாலும் அமைதியாக இருங்கள், உங்களுடைய உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டராக இருக்கிறது. குழந்தைகளுக்கு தெரியாது, சின்ன பசங்களுக்கு தெரியாது அவர்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் தான் தன்னுடைய உயிர் நாடி அப்படிங்கிறத அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெறியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. குழந்தைய தாவேக்கா துண்டுல வச்சு சுத்தி போட்டோ எடுத்து அதை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, விஜயனுடைய தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறது மாதிரி. அது மாதிரி குழந்தைகள் கதறது, அழுதுறது, அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. இன்னும் கூடுதலாக போய் ஸ்டாலின் அங்கிளையும் விஜய் மாமாவுக்கு போட சொல்லுங்க, ஸ்டாலின் தாத்தாவையும் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, இப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு பேச்சுக்கள். அப்போ எந்த அளவுக்கு படுமோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. உலகமே
இன்னைக்கு விஜய் அவர்களை சுற்றி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு மாயை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மாயாஜாலம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 5ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் வச்சு விஜய் அவர்களுடைய பதவியேற்பு, இளைய தளபதியினுடைய பதவியேற்பு. அப்போது நமக்கு ஒரு கற்பனை ஓடுது, இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் அரசியலில் இல்லை, இப்போ தான் அரசியலில் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் சினிமா பாணியில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சு டயலாக்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் நடக்கு. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை விஜய் தொட்டாரா, விஜயுடைய கட்சி தொட்டதா, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பதிலாக இருக்கும். இந்த நிலையில் ஒருவேளை விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கள் விரும்புகிறது போல வெற்றி பெற்று விட்டால் ஒரு 120 130 தொகுதிகளில் ஒருவேளை வெற்றி பெற்றான்னு வைங்க, எப்படி இருக்கும் அந்த களம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நிச்சயமாக இருக்கும். அனிருத்தனுடைய கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த போஸ்டரில். த்ரிஷாவினுடைய டான்ஸ், அதாவது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துடுவாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கும் வந்துடுவாங்க. அதுபோல் சின்ன தளபதி சஞ்சீவனுடைய டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவருடைய காமெடி நிகழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த போஸ்டர் வந்து சொல்லுது. முக்கியமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கும். இதை நம்பிக்கொண்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் இதை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கும் போது யாரெல்லாம் வந்து அமைச்சர் பதவியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடிட்டு இருந்தது. எதனால் வந்து ராஜ்மோகனுக்கு வந்து பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் கேட்கறது, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து சமூக ஊடகங்களில் ஓடிட்டு இருக்கு. ஒரு அரசியல் என்டர்டெயின்மெண்ட்டா இன்னைக்கு விஜய் அவர்கள் மாறி போனாரோ அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்புகிறது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்செந்தூர்ல முருக பெருமானை தரிசித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இட்டுட்டு விடக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களும் வந்திருக்கிறாரு. அவங்க தரிசிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இந்த போஸ்டர்ல 5ஆம் தேதி வந்து பதவியேற்புன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, 8ஆம் தேதி தான் உங்களுக்கு சரியான நேரம், நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி மலையாள ஜோசியர்கள் சொன்னதாகவும், நீங்க இறைவனை போய் தரிசிங்க, எல்லா கடவுள்களையும் போய் வேண்டுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையினுடைய பேர்லேயே வந்து திட்டமிட்டு இப்போது திருச்செந்தூருக்கு இன்னைக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறார். அடுத்ததாக வேளாங்கண்ணிக்கு போகக்கூடும் விஜய் அவர்கள். அதுபோல நாகூர் தர்காவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போய் வந்து இவர் வேண்ட இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து இப்போது உலா வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்தவர்கள், இளைஞர்கள், இதில் யார் குறைவு யார் கூடுதல் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இல்லை, பித்து பிடித்து அலையக்கூடிய நபர்களாக இன்னைக்கு பல நபர்களும் இருக்கிறார்கள். ஒன்று, அவருடைய கொள்கை மீது நாட்டம் கொண்டு அவர் ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தினார், அதனால் நான் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன், அவரை விரும்புகிறேன் அப்படிங்கிற நிலை மாறி யாரை பார்த்தாலும், இந்த குறிப்பிட்ட நபர்களை சொல்கிறேன், யாரை பார்த்தாலும் விஜய் அண்ணா தளபதி அவர் தான் அப்படிங்கிறது. அதாவது பல்வேறு தொகுதிகளில் தாவேகா சார்பில் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படிங்கிறதே இவர்களுக்கு தெரியாது. நான் பலர்கிட்டையும் பேசினேன். அந்த தொகுதியில் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட பல நபர்கள்ட்டையும் நான் பேசினேன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மாற்று கட்சியில் எந்தெந்த நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் கேட்டேன். திமுக அதிமுக சார்பில் அதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் யார் எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேகா கட்சியில் யார் நிற்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஓட்டு போட்டேன். என்ன மனநிலையில் இந்த அரசியல் இங்கே தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம், இந்த ஓட்டு பெட்டிகள் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடம், அங்கே சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சுருக்கோம். அதை கண்காணிக்கக்கூடிய நபர், சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் யுவராஜ், அவர் இந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி, அவர் பார்த்தாரு, அதோட அதை விட்டுட்டா சரி. எல்லா இடத்திலும்
இளைய தளபதி விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடி கார்டை முதல்ல போட்டு இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த வீடியோவையும் எடுத்து, அதாவது லேப்டாப்பிற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராங் ரூமினுடைய சிசிடிவி கேமராக்களில் வரக்கூடிய அந்த படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு அந்த டிவிகள்லாம் அதில் மானிட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஐயனார் இப்போது பிடிபட்டிருக்கிறார், கைது செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் அது. அங்கே ஏற்கனவே தாவேகா கட்சியினர் தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் போய் ஓட்டுக்களை களவாடி விடுவாங்க, அங்கே ஏதாவது மாற்றி செஞ்சு விஜய் அவர்களுடைய வெற்றியை தடுத்து விடுவார்கள், இப்படி எல்லாம் பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த நபர் இப்படி செய்ததன் மூலமாக மாற்றுக் கட்சியினரை இப்போது வழக்கு தொடுக்கிறதுக்கு, புகார் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையமே முன்வைந்து இப்போது கைது செய்திருக்காங்க. ஒன்று ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கறது குற்றம். என்னன்னா, சட்டப்படி அந்த திரைப்படம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. இது களவாண்டு யாரோ வெளியிட்டது. அதனால நிச்சயமாக இந்த திரைப்படம் இந்த சமூக ஊடகங்களில் வந்தா நீங்க பார்க்காதீங்க அப்படிங்கிறத திரைப்பட குழு அறிவுறுத்திருக்கிறாங்க. விஜய் அண்ணாவினுடைய படம், அப்போ விஜய் அண்ணாவை நேசிக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதையும் தாண்டி பார்க்குறாங்க. சரி, இதை பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஏன் வீடியோ எடுத்து போடுற அப்படிங்கிற கேள்விகள் எழுதுகிறது. அதாவது விஜய் அண்ணாவினுடைய தொண்டனாக நான் இருக்கிறேன், விஜய் அண்ணாவை பூஜிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் தெரிவிக்க வேண்டியது இன்னைக்கு அடிப்படை கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், விஜயை பின்பற்றக்கூடியவங்க, ஓடுறவங்க, தாவுறவங்க எல்லாருக்கும் இந்த மனநிலை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நபரும் போட்டிருக்கிறாரு. வரக்கூடிய நாட்களில் இனி யார் யார் இந்த வித்தைகளை எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதற்கு ஒரு முடிவு இல்லையா, முற்றுப்புள்ளி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எழும்பியிருக்கிறது. தப்பி தவறி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனால் இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியல. எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுடைய பாட்டு ஓடிட்டு இருக்குமா, எல்லாரும் விசிலை கொண்டு போய் ஊதிட்டு நடப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன மாதிரியான திட்டங்களை விஜய் அவர்கள் கொண்டு வருவார், என்ன பிளாஸ்ட் எல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது யாரோ எழுதி கொடுத்ததை தேர்தல் வாக்குறுதிகளாக இவங்க வெளியிட்டாங்க. அதை முறைப்படி அதுக்கு எவ்வளோ செலவாகும், தமிழகத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பார்த்தாங்கன்னு தெரியல. அதை பற்றி பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கணக்கு வழக்குகளும் அதை பற்றி பல்வேறு நபர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய 4ஆம் தேதி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன ஆச்சரியங்களை இந்த வாக்கு பெட்டிகள் சுமந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சொல்வது போல ஒரு பிளாஸ்ட் விஜய் அவர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.